பற்று பாஸ்டர். Praise the Lord, Dolly sister. Praise the Lord, நேயர்களே. அவளோடு காத்திருக்க உங்களோட வார்த்தைகளை கேட்பதற்கு வாருங்கள், வந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். God bless you. ஆமீன். எங்களுடைய தேவன் பரிசுத்தமுள்ள தேவன். அவரை தரிசிக்க நாங்கள் பரிசுத்தமாக மாறிக்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, பாவிகளாக இருந்த எங்களை, அந்த இருளான சேற்றிலே இருந்த எங்களை தூக்கி எடுத்து பரிசுத்த பிள்ளைகளாக எங்களை மாற்றினீரே. நீர் பரிசுத்தமுள்ள தேவன். எங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர் நீர் ஒருவர் தான் ராஜா. ஆண்டவரே, ரட்சிக்கப்படாத ஒவ்வொருவரையும் இழுத்து ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தி உடைய பரிசுத்த ஆவியை கொடுத்து பரிசுத்தமாக வாழுகிற வாழ்வை கொடுப்பீராக. உடைய பரிசுத்த ராட்சியத்தில வாழ ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்வீராக. என்னிடத்தில் வருகிறவர்களை நான் ஒருபொழுதும் புறம்பே தள்ளாத தேவன். எந்த மத இன மத மக்களாக இருந்தாலும் நீர் உம்மிடத்துல வரும் பொழுது, இயேசு இரட்சகராக ஏற்றுக்கொண்டு வரும் பொழுது நீர் அவர்களை கைவிடாத தேவனாக இருக்கிறீர். ஒவ்வொருவரோடும் இடைப்படும் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய வார்த்தைகள் வாழ்வாக அமைய பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டு பரிசுத்தமாக வாழ கிருபை செய்வீராக. துதி கன மகிமை உண்டான மெய்த்தவனாகிய உமக்கை செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன். நாங்கள் ஏசாயா 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல பார்க்கும் பொழுது, சேர மீன்களுக்கும் கேரு மீன்களுக்கும் மத்தியில எங்களுடைய தேவன் வாசம் செய்கிறார். பாருங்கள், தூதர்கள் அவர் எங்களுடைய ஒன்றான மெய்த்தவனை எப்பொழுதும் துதித்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த எங்களுடைய பூமியிலையும் நாங்கள் அவரை துதிக்கும் பொழுது அவர் மகிமைப்படுகிறார். அவர்கள் 24 மணி நேரமும் உங்களுடைய கேராமீன்கள் சேராமீன்கள் தேவனுடைய தூதர்கள் தேவனை பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், சேனைகளின் தேவன் பரிசுத்தர் பரிசுத்தர், நான் பரிசுத்தமாயிருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாக இருங்கள். நாங்கள் பாவிகளாக இருந்தோம். அந்த ஊழையான சேற்றிலே, அந்த நரக வாழ்விலே இருந்து, இருளான வாழ்விலே இருந்து இயேசு எங்களை தூக்கி எடுத்து கண்மலன் மேல நிறுத்தி இருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த பாவம் பொல்லாதது, சாபம் பொல்லாதது, நோய்கள் கூட மாறிவிடும். ஆனால் இந்த நரகத்துக்கு நரகம் மட்டும் நீங்கள் போய்விடக் கூடாது. எந்த ஒரு மனிதனும் அந்த நரகத்துக்கு போய்விடக் கூடாது. அதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மனுக்குலத்தில் உள்ள எல்லா மக்களுக்காகவும் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும், இயேசுவை அறிவை அடைய வேண்டும். தாமதிக்கிறார் என்று சொல்லுகிறபடி இயேசு வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீடிய பொறுமை உள்ளவராக அவர் காத்து கொண்டிருக்கிறார். அந்த இந்து மகனும் ரட்சிக்கப்பட வேண்டும், அந்த முஸ்லிம் மகனும் ரட்சிக்கப்பட வேண்டும், அந்த பாவத்துல வாழுகிற ஒவ்வொரு மகனும், அந்த ஓரின சேர்க்கை பாவத்துல இப்படியாக ஒவ்வொரு பாவத்துல வாழுகிற மனிதன், அடிமைப்பட்டிருக்கிற மனிதன், குடிப்பழக்கத்தில் இருக்க அடிமைப்பட்டிருக்கிற மனிதன், இப்படியாக விபச்சாரம், பேசித்தனம், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள், இப்படியான பாவ அடிமைத்தனம், வாலிபர்களின் அடிமைத்தனம். பாருங்கள், வாலிபர்கள் இன்றைக்கு அடிமைத்தனத்துல, குடியின் அடிமைத்தனத்துல இப்படியான ஒரு வாலிபனும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றுதான் இயேசு பொறுமை உள்ளவராக இருக்கிறார். பாருங்கள், இப்படியாக உங்களை அடிமைப்படுத்தி, பிசாசுதான் இந்த அடிமைப்படுத்துற ஆவியை உடையவன். எங்களுடைய தேவன் பரிசுத்தர். அவருடைய ஒரே ஒரு ஆவி பரிசுத்த ஆவியாக இருக்கிறது. அந்த பரிசுத்த ஆவி பாவத்தை அகற்றுகிறது. பாருங்கள், பரிசுத்த ஆவி வரும் பொழுது, நாங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளும் பொழுது எங்களுடைய பாவ ஆவிகள் எல்லாம் விலகி விடுகிறது எங்களுக்குள்ள இருந்து. பாருங்கள், ஒளி வரும் பொழுது எப்படி இருள் அகன்று போகிறதோ அதே போல தேவனுடைய ஆவி, அது ஒன்றான மெய்த்தவனுடைய ஆவி பரிசுத்த ஆவி வரும் பொழுது எங்களுக்கு இருந்த பாவ உணர்வுகள், பாவ இருளுகள் எல்லாம் அகன்று போகிறது. பாருங்க, தேவன் எங்களுக்குள்ள வந்து பரிசுத்த ஆவியானவராக எங்களுக்குள்ள வாசம் செய்கிறார். எங்களுடைய சரீரத்தை நாங்கள் பரிசுத்தமாக அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் எங்களை பரிசுத்தமாக்கி
எங்களுக்குள்ள வாசம் செய்கிறார். பாருங்கள், ஒன்றான மெய்த்தவனை தான் நாங்கள் ஆராதிக்கிறோம். அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து மரித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கு உயிரோடு இருந்து இன்றைக்கு எங்களுடைய ஜெபத்துக்கு அவர் பிதாவின் வலது பார்சத்துல இருந்து வயிற்று கடங்காத பெருமூச்சோடு அவர் எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். பாருங்கள், தேவன் எங்களை பார்க்கும் பொழுது எங்களை நீதிமானாக பார்க்கிறார். எங்களுடைய பாவங்களை எல்லாம் இயேசு சுமந்து தீர்த்து விட்டார். அவருடைய இரத்தத்தினாலே கழுவி விட்டார். இப்படியான இயேசுக்கு கூடாகத்தான் தேவன் எங்களை பார்க்கிறார், எங்களை நீதிமானாக பார்க்கிறார், எங்களுக்கு இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை பார்க்கிறார். நாங்கள் தான் அவருடைய ஆலயம். தேவன் எங்கு வாசமாயிருக்கிறார் என்றால் தேவனுடைய விலாசம், எங்கள் ஒவ்வொருவருடைய அபிஷேகம் பெற்ற ஒவ்வொருவருடைய விலாசம் தான் தேவனுடைய விலாசமாக இருக்கிறது. பாருங்கள், இன்றைக்கு மனிதர்கள், மதங்களில் இருக்கிற மனிதர்கள் இப்படியான கட்டிடங்களை தேடி அலைகிறார்கள். ஆனால் தேவன் ஒவ்வொரு அபிஷேகம் பட்ட அபிஷேகத்தை பெற்ற ஒவ்வொருவனுடைய உள்ளத்திலே தேவன் வாசம் செய்கிறார். பாருங்கள், நாங்கள் கொடுத்து வைத்தவர்கள் எங்களை எப்படி எங்களுடைய எல்லா பாவங்களையும் கழுவி மன்னித்து மறந்து எங்களை கண்மலையின் மேல அவருக்கு பிரியமான ராஜ்யத்துல வாழ எங்களுடைய இயேசு ராஜாவினுடைய ராஜ்யத்துல பாருங்கள், ஒரு நாள் அவரோடு கூட வாழுகிற வாழ்வு, அந்த ஆதாம் ஏவாள் இழந்து போன அந்த நித்திய வாழ்வை இயேசு மூலமாக நாங்கள் பெற்றுக் கொள்ளுகிறோம். பாருங்கள், அந்த நிரந்தரமாக வாழுகிற விருட்சத்தின் கனியை விட்டு பாருங்கள், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை ஆதாம் ஏவாள் தெரிந்து கொண்டார்கள். எங்களுக்கு அந்த ஜீவ விருட்சம் இயேசுவை தெரிந்து கொண்டு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பை பெற்று அவருக்கு பிரியமாக வாழும் பொழுது அன்புதான் அவருடைய வாழ்வு. அந்த ஒருங்களை படைத்து ஒன்றான தேவனை அன்பு செய்வது, பிறரை அன்பு செய்வது, இந்த கற்பனைகள் ஒரு பாரமான கற்பனைகள் அல்ல. தீமையில வாழ்ந்தவர்கள் நாங்கள் இப்போது இயேசுவை நோக்கி நீதியில, நேர்மையில, உண்மையில, பரிசுத்தத்துல, கற்பில வாழுகிற வாழ்வு, அறியாத காலத்துல செய்த பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டார். பாருங்கள், இப்படியாக அவருடைய இரத்தத்தினால நாங்க கழுவப்பட்டு இன்றைக்கு பரிசுத்தமாக எங்களை பரிசுத்த வாழ்வுக்கு அழைத்திருக்கிறார், பரிசுத்த ராஜ்யத்துக்கு அழைத்திருக்கிறார். அவரோடு நித்தியமாக வாழுகிற வாழ்வு இந்த உலகத்துல 80 தொடக்க 120 வயது வரைக்கும் தான் ஒரு மனிதனுடைய வாழ்வாக இருக்கிறது. ஆனால் நாங்கள் தேவனோடு வாழுகிற வாழ்வு, ராஜாவோடு வாழுகிற வாழ்வு, நித்தியமாக சதா காலமாக வாழுகிற வாழ்வு. அதற்காகத்தான் இன்றைக்கு எங்களுக்கு பரலோகத்தில இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு அனுப்பி இருக்கிறார். பரலோக சிட்டிசனை எங்களுக்கு இந்த தேசத்துல இருக்கும் பொழுதே எங்களுக்கு பரலோக சிட்டிசனை ஸ்டாம்ப் போட்டு அழைத்திருக்கிறார், முத்திரை தந்து எங்களை அழைத்திருக்கிறார். அவருடைய ராஜ்யத்தில் அவரோடு கூட வாழுகிற வாழ்வு, அவர் எங்களுடைய தேவைகளை சந்திக்கிற வாழ்வு. இந்த உலகத்தில ஒரு சபமான உலகம். பாருங்கள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள், ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தின் நிமித்தம் பாருங்கள், காயின் ஆபேலை கொல்லுகிறான். அன்றைக்கு கொன்ற பிசாசு இன்றைக்கும் அதே விதமான காரியங்களை இந்த இயேசு வரும் வரைக்கும் செய்து கொண்டுதான் இருக்க போகிறான். பாருங்கள், அவன் திருடுவது, கொல்லுவது, அழிப்பது, இன்றைக்கு அத்தனை யுத்தங்களுக்கும் அழிவுகளுக்கும் பிசாசு காரணமாக இருக்கிறான். பாருங்கள், ஒவ்வொரு தேசத்திலேயும் இனங்களுக்குள்ளாக, மதங்களுக்குள்ளாக பலவிதமான குழுக்களாக பிடித்து, மனிதனை பிடித்து அவங்க கஷ்டப்படுத்தி துன்பத்தை கொடுத்து இறுதியாக அவன் இப்படியாக அடிமைப்படுகிற ஒவ்வொருவரையும் நரகத்துக்கு இழுத்து செல்கிறவனாக இருக்கிறான். இதிலே இருந்து விடுபடுவதற்கு இயேசு தேவை. இயேசு உங்களை அன்போடு அழைக்கிறார். அவர் எல்லாரையும் அன்பு செய்கிறவர். ஏன் அவர் மனுக்குலத்தை நேசிக்கிறார் என்றாலும் நாங்கள் ஆதியாகமம் 1 வசனத்தில் தேவனுடைய சாயலாக ரூபத்தின்படியும் படைக்கப்பட்ட மனிதன் நரகத்துக்கு போகக்கூடாது, அவருடைய ஆத்துமா நரகத்துக்கு போகக்கூடாது. மனிதனை தேவன் மண்ணிலிருந்து உருவாக்கினார். மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்ட மனிதன் மரிக்கும் பொழுது மண்ணுக்கு போகிறான். நம்முடைய ஆத்துமாவும் ஆவியும் தேவனுடையது. அது தேவனிடத்துக்கு மீண்டுமாக வந்து தேவனோடு வாழுகிற வாழ்வை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்ற அன்புதான், அவருடைய அன்புக்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறார். மனிதனுடைய அன்பு
பாருங்கள், அவர் முதல் தூதர்களை படைத்தார்கள். தூதர்கள் தான் பாவம் செய்தவர்கள். தூதர்கள் 3 தூதர்கள், அந்த லூசிபரசும் ஆதாம் ஏவாளை வஞ்சித்த லூசிபரசும் அவனுடைய தூதர்களும் பாவம் செய்து விழுந்து போனார்கள். இப்படியான விழுந்து போய் தூதர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடம் தான் நரகம். அது மனிதர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடம் அல்ல. நீங்கள் மொத்த 25 வசனத்தில மனிதன் தொடர்ந்து பிசாசின் வழியில தொடர்ந்து பாவம் செய்வானாக இருந்தால், மனம் திரும்பாமல் பாவம் செய்தானாக இருப்பானாக, அவனுக்கு பிசாசு உங்களை அவனுடைய இடத்துக்கு இழுத்து செல்லும். அதாவதுதான் இயேசு எங்களுக்கு கற்றுத் தருகிறார், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். தேவனுடைய வார்த்தையின் மூலமாத்தான் பிசாசை மேற்கொள்ள முடியும். பாருங்கள், இயேசு சோதித்த பொழுது இயேசு வசனத்தின் மூலமாக வாழ்வை மேற்கொள்ளுகிறார். பாருங்கள், அப்பத்தை கல்லாக மாற்றி இதை உட்கொள்ளும் என்று அவர் உபவாசத்தில் இருந்த பொழுது பிசாசு எங்களுடைய தேவனுக்கு அறிவுரை கொடுக்கிறார். பாருங்கள், இயேசு வார்த்தையின் மூலமாக இந்த நீங்கள் இன்றைக்கு தேடிக்கொண்டிருக்கிற அப்பமும் உணவுக்குமாக உழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். பாருங்கள், இயேசு சொல்லுகிறார், அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வசனத்தினாலும் பிழைப்பார். தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, பரலோக ராஜ்யத்தையும் அந்த மெய்யான தேவனுடைய நீதியை தேடுங்கள், உங்களுக்கு தேவைகள் எல்லாத்தையும் அந்த தேவன் சந்திக்கிறவராக இருக்கிறார். இந்த உலகத்திற்கு இருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களும் அந்த ஒன்றான மெய்த்தேவனுடையது. சூரியன், சந்திரன், மிருகங்கள், பறவைகள் எல்லாவற்றையும் படைத்தவர் நாங்கள் ஆராதிக்கிற இந்த வேதாகமத்தில் இருக்கிற தேவன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் வார்த்தையான தேவன், அதிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்த வார்த்தையான தேவன் மாம்சமாகி இயேசுவாக வாழ்ந்து காட்டினார். வார்த்தையின்படி மாம்சமாக பிறந்த நாங்கள், பாவத்தில் பிறந்த நாங்கள் வார்த்தையின்படி வாழ்ந்து இயேசுடைய பரிசுத்த ஆவியானவரை பெற்று, பரலோகத்திலே அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை பெற்று நாங்கள் பரிசுத்தமாக வாழும் பொழுது பரலோக பாக்கியத்தை அடைகிறோம். பாருங்கள், ஏசாயா பரலோகத்துக்கு போகும் பொழுது, அவர் இந்த உலகத்தில வாழும் பொழுது, பாருங்கள், நாங்கள் ஏசாயா 6 வசனத்துல பார்க்கும் பொழுது, சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்தில் இருந்து தன் கையில் பிடித்த குறைட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து என் வாயை தொட்டு, இதோ என் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தி ஆயிற்று. இந்த பாவ உலகத்துல பாவ உதடுள்ள மனுஷர்களோடு நாங்கள் வாழுகிறோம். ஏசாயா கூட, இந்த ஏசாயா புத்தகத்தை எழுதின ஏசாயா கூட பரலோகத்துல போகும் பொழுது அசுத்த உதடுள்ளவனாக அவன் காணப்பட்டதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியாக அவனுடைய நாவை தொட்டு அவனை பரிசுத்தப்படுத்தி ஏசாயாவை அனுப்புவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், இப்படியாக பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாக போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றார். இப்படியாக பாருங்கள், ஏசாயாவுக்கு கட்டளை இடுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த ஜனங்களை நோக்கி நீங்கள் காதார கேட்டு உணராமலும் கண்ணார கண்டும் அறியாமலும் இருங்கள் என்று சொல்லுகிறார். பாருங்கள், இன்றைக்கு பாருங்கள், நாங்கள் இன்றைக்கு இந்த தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறோம். இன்றைக்கு பல மனிதர்களுடைய காது செவிட்டு விதியன் பாம்பை போல அவர்கள் கேட்க மனதில்லாதவர்களாக இருக்கிறார்கள். கண்களை மூடிக்கொள்ளுகிறார்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்க. உலகத்தில் உள்ள அத்தனை பாவங்கள், சினிமா சீரியல்களை பார்க்க அவர்கள், இந்த பிசாசு அவர்களுடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறார். பாருங்கள், இந்த உலகத்தில் உள்ள சிற்றின்பங்கள், பாவங்கள், இந்த அத்தனை நியூஸையும் பார்க்க பிசாசு அவருடைய கண்களை குருடாக்கி பாவத்தை பார்க்கும்படியாக, சாபத்தை பார்க்கும்படியாக மனிதர்களை சாப வழியில வழி நடத்தி மனித கண்களை குருடாக்கி இறுதியாக அவர் நரகத்துக்கு இழுத்து செல்வதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், இதற்காகத்தான்
நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். உங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். உங்களுடைய கடினமான இருதயம் சதையான இருதயமாக மாற வேண்டும். உங்களுடைய இருதயத்துல சுத்த இருதயம் வேண்டும். பாருங்கள், சுத்த இருதயமாக பேச கற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுடைய உள்ளத்தில் உள்ளது வாயில் வர வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசக்கூடாது. இருதயத்தில நாங்கள் வார்த்தைகளை சேர்த்து வைத்திருக்கிறோம். இருதயத்தின் நிறைவினால் எங்களுடைய வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தைகளாக வருகின்றது. அந்த வெறுமையாக திரும்புவதில்லை. பாருங்கள், மாறியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது. அப்படியே தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் வசனம் உங்களை ஆசீர்வதித்து விட்டு உங்களை குணமாக்கி உங்களுக்கு நன்மைகளை தந்துதான் அது திரும்பும். அது வறுமையை திரும்பும். அது மழை எப்படி பூமியை நினைத்து பிள்ளை கிளப்பி ஆசீர்வதித்து திரும்ப அந்த தண்ணீரானது முகில்களிலே போய் திரும்பபடியாக நீர் வட்டமாக இந்த உலகத்தை ஆசீர்வதிக்கிறது. அதே போலதான் அவருடைய வார்த்தை உங்களை நிச்சயமாக ஆசீர்வதித்து விட்டு தான் திரும்ப நீங்கள் விசுவாசத்தோடு அவருடைய வார்த்தைகளை உங்களுடைய வாழ்வாக மாற்றிக்கொள்ள வேண்டும். பாருங்கள், இன்றைக்கு சினிமா சீரியல்கள் பத்திரிகை தலையங்கங்கள் இப்படியானதை பார்த்து கொண்டிருக்கிறதாக இருந்தால் உங்களுடைய வாழ்வில துக்கம் வரும், கவலை வரும், கண்ணீர் வரும். பிறகு நீங்கள் உங்களுடைய பரலோக பாக்கியத்தை இழந்து விடக் கூடாது. இதற்காகத்தான் இயேசு இந்த கடைசி காலத்திலே இந்த சுவிசேஷம் பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும், அப்பொழுது முடிவு வரும் என்று சொல்லி அவர் வரைக்கும் அவர் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார். நீங்கள் சுவிசேஷத்தை கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறித்து வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார். பாருங்கள், எல்லாருக்கும் இங்கு ஊழியம் செய்கிறவர்கள் அறிவிக்க வேண்டும் என்று ஒரு கட்டளையை எங்களுக்கு தந்திருக்கிறார், ஒரு அன்பின் கட்டளை. பாருங்கள், இயேசுவின் ராஜ்யத்திலே எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது ஏசாயா 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில அவருடைய ராஜ்யத்தில வாழ போகிற நாங்கள் அந்த ராஜ்யத்தை பற்றிய அறிவை அறிந்து கொள்ள வேண்டும். வேதாகமத்தில பல இடங்களில் அதை பற்றி எழுதி இருக்கிறது. பாருங்கள், காலம் இல்லாத ராஜ்யம், இப்படியாக கண்ணீர் இல்லாத, கவலை இல்லாத, துக்கம் இல்லாத, மரணமே இல்லாத அவருடைய ராஜ்யம். இயேசு ராஜா தான் அது விளக்காக இருப்பார். அவர் தான் மகிமையாக வெளிச்சத்துல வாழுகிற வாழ்வு. இரவே இருக்காது. பாருங்கள், இரவுல தான் இன்றைக்கு பல தீமையான காரியங்கள், பிசாசின் கிரியைகள் எல்லாம் இரவில தான் நடக்கிறது. எங்களுடைய தேவனுடைய ராஜ்யத்துல ராக்காலம் இல்லாத ராஜ்யம். அப்படியே அடைக்கப்படாத கதவு அடைக்கப்படுவதில் இப்படியாக ஒரு நல்ல ஒரு வாழ்வு. தேவர்களை போசித்து எங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்தித்து வாழ்கிற வாழ்வு, நித்தியமாக வாழ்கிற வாழ்வு, இந்த உலகத்தில கிடைக்காத அந்த சந்தோஷமுள்ள வாழ்வு, அந்த அபிஷேகத்தை பெற்ற ஒவ்வொருவரும் பரலோக சந்தோஷத்தை நாங்கள் ருசித்திருக்கிறோம். சிற்றின்பங்கள் வருகிறதெல்லாம் நஷ்டம் வரும். பண நஷ்டம், பொருள் நஷ்டம், பலவிதமான தீமைகள் வரும் ஒவ்வொரு சிற்றின்பத்துக்கும் பின்பால். பாருங்கள், நாங்கள் ஏசாயா 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல இந்த உலகத்தில ஓநாய் ஆட்டுக்குட்டியை பிடித்து தின்னும். பாருங்கள், அவருடைய ராஜ்யத்துல ஓநாய் ஆட்டுக்குட்டியோட தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோட படுத்து கொள்ளும், கன்று குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும், ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான். இப்படித்தான் இயேசுராஜா அவருடைய அன்புள்ள ராஜ்யத்துல, இரக்கமுள்ள ராஜ்யத்துல நாங்கள் வாழ போகிற வாழ்வு. பாருங்கள், ஏசாயா 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலேயும் பசுவும் கரடியும் கூடி மேயும். இந்த உலகத்தில கரடி பசுவும் சண்டை பிடித்து தின்னுகிற மிருகங்களும் அப்படித்தான், மனிதர்களும் அப்படித்தான் தீமையை விரும்புகிற மனிதர்களாக இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசுவின் ராஜ்யத்தில பசுவும் கரடியும் கூடி மேயும், அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்து கொள்ளும், சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும். பாருங்கள், எங்களுடைய பரலோக சிங்கம், யூத ராஜ சிங்கம் இயேசுதான் அந்த சிங்கம். பாருங்கள், அந்த சிங்கம் அங்கு வழுகிற மிருகங்கள் கூட அன்புள்ள மிருகங்களாக, தீமை செய்யாத மிருகங்களாக வாழுகிற வாழ்வு.
பாருங்கள், அடுத்த வசனத்திலேயும் பார்க்கும் பொழுது ஏசாயா 11ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலேயும், பால் குடிக்க குழந்தை விரியன் பாம்பு வலையின் மேல் விளையாடும். பாருங்கள், பாம்பு இன்றைக்கு பாம்புக்கு பால் வார்த்து அது மனிதர்களுக்கு தீமை நச்சு அவருடைய நாக்கில நச்சு இருக்கிறது. அந்த நச்சை கொத்தி மனிதனை துன்புறுத்துகிறதாக இருக்கிறது. பாருங்கள், அது பிசாசின் கிரிகைகளாக சபிக்கப்பட்ட பாம்பு விஷத்தோடு மனிதனை கொல்லுகிறது. அப்படியான விஷமுள்ள பாம்புக்கு மனிதன் பால் பார்க்கிறான். அந்த பாம்பை கடவுளாக வணங்கி கொள்ளுகிறான். அவ்வளவு ஒரு மூடத்தனமான மனிதன் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். எங்களுடைய தேவனுடைய ராஜ்யத்துல பாருங்கள், இயேசு ராஜாவுடைய ராஜ்யத்துல பால் குடிக்க குழந்தையோடு விரியன் பாம்பு விளையாடும். அந்த விரியன் பாம்பு அந்த குழந்தையை கொலை செய்யாத ஒரு அமைதியான வாழ்வில நாங்கள் வாழ போகிறோம். பால் குடிக்க குழந்தை விரியன் பாம்பு வலையின் மேல் விளையாடும். பால் மறந்த பிள்ளை கட்டுவிரியன் புற்றிலே தன் கையை வைக்கும். 11 தீமையும் இருக்காத மிருகங்களாக, தீமை செய்யாத மிருகங்களாக, மனிதர்களும் தீமை செய்யாத மனிதர்களாக, நேசிக்கும் மனிதர்களாக, தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த ஞானியான மனிதர்களாக அங்கு வாழுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், அடுத்த வசனத்திலேயும் ஏசாயா 11ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலேயும், என் பரிசுத்த பர்வதம் அங்கம் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. பாருங்கள், இந்த உலகத்தில கேடு செய்கிறவர்கள் இருக்கிறார்கள், பாவம் செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். எங்களுடைய இயேசு ராஜாவுடைய ராஜ்யத்தில பரிசுத்த பர்வத வங்கம் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரம்பி இருக்கும். இப்படியான ஒரு ராஜ்யத்தை நீங்கள் ஒருவரும் இழந்து விடக்கூடாது. இந்த உலகம் பொல்லாதது, நரகத்துக்கு இழுத்து செல்லுகிற உலகமாக இருக்கிறது. இந்த உலகத்தின் அதிபதி சாத்தானாக இருக்கிறான். ஆதாம் ஏவாளை வஞ்சித்து அதே சாத்தான் இன்றைக்கும் இந்த உலகத்தில இருந்து இயேசுவை சோதிக்கும் பொழுது இயேசு எப்படி வார்த்தையினால மேற்கொண்டாரோ அதே போல நாங்களும் வார்த்தையினால மேற்கொண்டு அவருடைய பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை பெற்று பரிசுத்தமாக வாழ்ந்து அவருடைய ராஜ்யத்தில நித்தியமாக வாழுகிற வாழ்வை நீங்கள் ஒருவரும் இழக்கக்கூடாது. நீங்கள் எந்த மத இனமாக இருந்தாலும் ஒரு வேதாகமத்தை எடுத்து அவருடைய வார்த்தைகளை வாசித்து நேசித்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற பின்புதான் உங்களுடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற பின்புதான் இந்த வார்த்தை உங்களுக்கு வாழ்வாக வரும். நான் ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். துதியினாடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போ, நாம் தூயவரில் மகிழ்ந்திருப்போ. துதியினாடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போ, நாம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். உங்களுடைய தேவன் பரிசுத்தர், தூயவர் தூயவர் தூயவர். இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இதிலே களி கூறுவோம். புலம்பல் இல்லை, அழுகை இல்லை, என்று புசித்து கொடுத்து கொண்டாடுவோம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மகிழ்ந்திருப்போம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். தேவன்களை படைத்ததை நோக்கம் அவரை துதிப்பதற்காக. நாங்கள் எந்த நேரம் அவரை துதிக்க வேண்டும், போற்ற வேண்டும். அந்த ஒன்றான மெய்த்தவனை போற்ற வேண்டும். இயேசு கிறிஸ்துவை அன்பு கூற வேண்டும். பாருங்கள், பரிசுத்த ஆவியானவரோடு பயிலசிப்பாக அவருக்கு நன்றியுள்ள இதயத்தோடு எங்களுக்கு வாசம் செய்கிற பரிசுத்த ஆவியானவரே,
ஜெபிக்கும் பொழுது நீர் ஒவ்வொருவர் மேலே ஒவ்வொருவரை நிரப்பும்படியாக அப்படியாக அவரோடு இணைந்து வாழ வேண்டும். கர்த்தருக்குள் நாம் மகிழ்ந்திருந்தால் அதுதானே நமது பலன். எத்தனையோ நன்மை செய்தவரை என்று ஏற்றி போற்றி புகழ்ந்திடுவோம். எத்தனையோ நன்மை செய்தவரை என்று ஏற்றி போற்றி புகழ்ந்திடுவோம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். தூயவரில் மகிழ்ந்திருப்போம். அவர்ல நாங்கள் மகிழ்ந்திருக்க வேண்டும். அவர் பாருங்க, வேதாகமத்துல சொல்லப்படுகிறது, எங்களுடைய தேவன் நன்மையான ஈவுகளையும் பரிபூரணமான வரங்களையும் செய்கிற தேவன். இயேசு கிறிஸ்துவும் சகல நன்மைகளை மட்டும் மக்களுக்கு செய்தார். சகல நோய்களையும் சகல வியாதிகளையும் நீக்கி குணமாக்கினார். இப்படியான நன்மைகள் செய்கிற தேவனை விட்டுவிட்டு தீமை செய்கிற பிசாசை இன்றைக்கு மதங்களுக்கு ஊடாக பாவங்களுக்கு ஊடாக மனிதன் போவது ஒரு கவலைக்குரியது. இந்த காலங்களில நீங்கள் இந்த மெய்யான தேவனை அறிந்து கொள்ள வேண்டும், அவரை புகழ வேண்டும். இயேசு நாமம் உயரவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும். நன்றியோடன் பாடலோடன் அவர் வாசலில் நுழைந்திடுவோம். நல்லவரே கிருபையுள்ளவரே என்று நாளெல்லாம் உயர்த்திடுவோம். நன்றியோடும் புகழ் பாடலோடும் அவர் வாசலில் நுழைந்திடுவோம். நல்லவரே கிருபையுள்ளவரே என்று நாளெல்லாம் உயர்த்திடுவோம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். தூயவரில் மகிழ்ந்திருப்போம். புலப்பலுக்கு பதில் ஆனந்தமே என்று ஆனந்தம் ஆனந்தமே. ஒடுங்கி போன ஆவி ஓடி போச்சு என்று உற்சாக ஆவி வந்தாச்சு. துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். தூயவரில் பகிர்ந்திருப்போம். ஆண்டவரே, இந்த இடத்தில் இருந்து வருகிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். ஆவியானவரே, இந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கு உதவி செய்யும்படியாக அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஜெபிக்கும் பொழுது நீர் அவர்கள் ஒவ்வொருவரையும் உச்சக்கால இந்த உள்ளங்கால் வரை நிரப்பும்படியாக அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். மறுவரையும் கேட்க போகிற ஒவ்வொருவரையும் நம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்பும்படியாக கிருபையும் இரக்கமும் அன்பும் பரிசுத்தமும் நிறைந்த அன்பு தகப்பனே, நீர் பரிசுத்தார் பரிசுத்தார் பரிசுத்தார். மீன்களுக்கு சேராமீன்களுக்கு மத்தியில வாசம் செய்கிற தேவன் பரிசுத்தார். நீர் பரிசுத்தராயிருக்கிறது போல எங்களை பரிசுத்தமாக்கி இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த பரிசுத்தத்துல இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரன் நாங்கள் இணைந்து உம்மை கூப்பிடுகிறோம். அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பேனா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பேனா? பொல்லாதவர்களாகிய இந்த உலகத்து அப்பாக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கும் பொழுது இந்த நேரத்துல பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் உச்சத்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இயேசுவின் நாமத்தில நிரப்புவீராக. In the name of Jesus, holy name of Jesus, mighty name of Jesus, Lord Jesus, Jehovah, merciful God, Lord Jesus, Jehovah, Yeshua, merciful God, Jesus, Lord Jesus, Jehovah, merciful God. இந்த நேரத்தில் நீ ஒவ்வொருவரை நிரப்புறதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். நல்லவர், வல்லவர், இரக்கமுள்ளவர், எங்களை நிரப்புகிறதற்காக நன்றி. ஒவ்வொருவரும் விடுபட்டு விடக்கூடாது. ஒவ்வொருவரையும் உச்சி தலையிலிருந்து உள்ளங்கால் வரை நிரப்பி பரவசப்படுத்துவீராக. பாவங்கள் இயேசுவின் நாமத்தில் அகன்று போவதாக. சாபங்கள், எல்லா கட்டுக்கள், செயின்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் அறுக்கப்பட்டு போவதாக. இந்த
the name of Jesus, mighty name of Jesus, holy name of Jesus. உம்மாலே எல்லாம் ஆகும், நீர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். கர்த்தரே, ஆவியானவர் ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு. பாவங்கள், சாபங்கள், குடி பழக்கங்கள், ட்ரக்ஸ் பழக்கங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் அகன்று போகும்படியாக கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன். இந்த நாடுகளில் படியான பாப பழக்கத்தோடு இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்களுடைய வாழ்வில் ஒரு விடியலை கொட்டுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு வாலிபர்களை தொடும்படியாக ஜெபிக்கிறேன். பாவங்கள் பொல்லாதது, சாபங்கள் பொல்லாதது, பிசாசோடு வாழுகிற வாழ்வு நரக வாழ்வு என்பதை ஒவ்வொரு மக்களும் அறிந்து மனம் திரும்பி இயேசுவிடத்துல வந்து நித்தியமாக கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, மரணமே இல்லாத அந்த ராஜ்யத்துல ஒவ்வொருவரும் வந்து வாழ்ந்து கொள்வீராக. எங்களை அழைத்த தேவன் தேசங்களுக்கு பொல்லாத வழிகளை விட்டு ஒவ்வொரு தேசங்களும் இயேசுவை தேடும் பொழுது நீர் அந்த தேசங்களுக்கு சேமத்தை கொடுக்கிற தேவன். யுத்தங்கள் இல்லாதபடி காத்து கொள்ளும். உம்முடைய சித்தத்தின்படி ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை பிரதி நேசிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன், 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 ஆமேன். பாஸ்டர், அருமையான வார்த்தை. அவர் பரிசுத்தமா இருப்பது போல நாங்களும் பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்று வார்த்தைகளை அதிகமாக கொடுத்து எங்களை ஆசீர்வதித்தீர்கள். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம். வானொலி சார்பாகவும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். God bless you, பாஸ்டர்.